Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். செல்போன் பேசிக்கொண்டே கார் ஓட்டிய சர்ச்சை விவகாரத்தில் கைதான டிடிஎஃப் வாசன் மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதியிடம் வாசன் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் நீதிபதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். இதுபோன்ற செயலில் இனி ஈடுபட மாட்டேன் என மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட வேண்டும் எனவும் அதனை கடிதமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூறி டிடிஎஃப் வாசனுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு ஆஜராகி வாசன் கையெழுத்திட வேண்டும் என நீதிபதி கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வளர்கிற அந்த பையன் அடுத்து படப்பிடிப்பில் ஈடுபட இருக்கிற காரணத்தினால், திரைப்படத்திலே நடிக்க இருக்கிற காரணத்தினால் அதனுடைய ஒப்பந்தத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். எதிர்கால இளைஞனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலான நீதிமன்றத்துடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பிணையில் விடுத்திருக்கிறார்கள். அவர் இது சம்பந்தமாக எதிர்காலத்தில் வேறு பின்பற்றுதல் யாரும் இருக்கக்கூடாது என்கிற காரணத்திற்காக நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தல் கடிதத்தை எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுகிற தன்னுடைய தொடர்பாளர்கள் யாரும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்கிற நிபந்தனையை நீதிமன்றம் விதித்த பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அவரை பிணையில் விடுத்திருக்கிறார்கள். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.